ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஹோட்டல் எக்ஸாமினேஷனோட மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்னானிம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் புக் பேக்கில் இருக்கிற கிளாஸரி படிச்சிங்கன்னா அது அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 4, 5, 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டனிம்ஸ், இதுவுமே புக் பேக்கில் இருந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது 7th ஒன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஹோமோஃபோன். ஸோ இந்த கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது வாட்ஸ்அப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7th ஒன் ஹோமோஃபோன், அதை வந்து கரெக்டான ஹோமோஃபோன் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். அடுத்தது 8th ஒன் வந்து ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 9th ஒன் வந்து ப்ரிப்போசிஷன். 10th ஒன் வந்து ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத எழுதணும். 11th ஒன் வந்து ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ், அது கரெக்டான எது வரும் அப்படிங்கிறத எழுதணும். 12th ஒன் வந்து ப்ரிப்போஷனல் ஃபேஷியல் வர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான வேர்டு என்னவோ அதை எழுதணும். அடுத்தது 13th ஒன் சஃபிக்ஸ் அந்த வேர்டுக்கான சஃபிக்ஸ் என்னவோ அது வந்து எழுதணும். அடுத்து 14th வந்து அனக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 14th 1 மார்க்கும் ஃபஸ்ட்டு 6 வந்து ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், அந்த இது போக மீதி 8 மார்க்ஸ் வந்து கிராமர் பாட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து உங்கள் புக் பின்னாடி இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். அடுத்தது வந்து 15, 16, 17, 18 இது வந்து என்னென்னா லெசன்ஸோட 2 மார்க்ஸு. ஸோ இதை 2 மார்க்ஸ் கொடுத்து 3 2 மார்க்ஸ் எழுதணும். செக்ஷன் 2ல் வந்து போயம் லைன்ஸ் கொடுத்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 4 பார்ட் கொடுத்துருக்காங்க, 19, 20, 21, 22. ஸோ இதுலேயும் ஏதாச்சும் 3 அட்டன் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து செக்ஷன் 3யும் இது என்னென்னா கிராமர் பார்ட்டு. ஸோ இதுலேயும் என்னென்னா 3 வந்து அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றணும். அதாவது பாசிட்டிவ் டிகிரியாக கொடுத்துருக்காங்க, சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றணும். அடுத்தது 24 வந்து என்னென்னா ஃப்ரேசஸ், கரெக்டான ஃப்ரேசஸ் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்தது 25 வந்து பங்க்சுவேஷன். அடுத்தது 26 வந்து ஜெரண்ட் ஆர் இன்ஃபினிட்டிவ் நீங்கள் எழுதணும். அடுத்தது 27 வந்து வேர்ட்ஸ்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க, கரெக்டான சென்டென்ஸாக மாற்றி எழுதணும். ஸோ இங்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதாவது 3 எழுதுனா போதும். அடுத்து செக்ஷன் 4 வந்து ரோடு மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குற ரோடு மேப் வச்சு நீங்கள் வந்து சென்டென்ஸாக எழுதுனீங்கன்னா அழகாக 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது வந்து செக்ஷன் 1 பார்ட் 3, இதில் வந்து 5 மார்க்கு. ஸோ 4 5 மார்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதாவது 2 5 மார்க் எழுதுனா போதும். அடுத்தது செக்ஷன் 2ல் வந்து அதே மாதிரி தான், இது போயமோட 5 மார்க். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது சென்ஸோட 5 மார்க்கு, இப்போ இது வந்து போயமோட 5 மார்க்கு. இதுலேயும் என்னென்னா 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4லேருந்து ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது செக்ஷன் 3ல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸே மாற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அல்லது என்ன எழுதணும்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு வந்து 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5 கொஷின்ஸுக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து இந்த பேராகிராஃபில் இருக்கும், அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எழுதலாம். அடுத்தது செக்ஷன் 4. செக்ஷன் 4ல் வந்து 4 5 மார்க் அட்டன் பண்ணணும். 39th என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹின்ஸ் டெவலப்பிங். ஸோ கொடுத்துருக்கிறத நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோரியாக மேக் பண்ணி எழுதணும். அடுத்தது 40th ஒன் வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து எழுதணும். 41 வந்து ஒரு ஸ்பீச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கில் எழுதணும். அடுத்தது 42 வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ அந்த கொடுத்துருக்கிறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டான இதில் எழுதணும். அடுத்தது 43 வந்து கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்க்கு சம்மரி எழுதணும். அடுத்தது 44 வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சருக்கான கரெக்டான 5 சென்டென்ஸ் வந்து அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் மேக் பண்ணி எழுதணும். ஸோ இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்கு 5 மார்க் வந்து 20 மார்க்ஸ் ஈஸியாக வந்து வாங்கிடலாம். அடுத்தது மெமரி போயம் செக்ஷன் 5ல் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஈஸியாக ஒரு 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்து பார்ட் 4 8 மார்க், 2 8 மார்க் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஹின்ஸ் டெவலப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்டான இது வந்து நீங்கள் வந்து
பேராகிராஃபாக எழுதினீங்கன்னா அதுக்கு ஈஸியாக ஒரு 8 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது 47 வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதலாம். அல்லது என்ன பண்ணலான்னா போயம் லைன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஆன்சரை எழுதலாம். ஸோ இங்கிலீஷில் ஈஸியாக அபவ் 80 90 வந்து ஈஸியாக வாங்கலாம். ஸோ உங்கள் புக்கில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் வாங்கலாம். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ